கறிவேப்பிலை பொடிக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகு வந்து நெய்யில் வறுத்து போட்டு, சீரகத்தை வறுட்டுச்சட்டியில் வறுத்து போட்டு, உப்பு அதில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு, வரக்கொத்தமல்லி அதையும் வறுத்து போட்டு, புளி கொஞ்சம் அதையும் வறுத்து போட்டு, புளிக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு வறுத்து, இந்த மாதிரியெல்லாம் இதை வறுத்து இந்த தட்டில் ஆற வச்சுருக்கேன்னா, இந்த பக்கம் கறிவேப்பிலை இதை வந்து ஒரு 3 தடவையாக போட்டு வறுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அளவு கறிவேப்பிலையை நன்னா இது வந்து இருக்கும் ஒரு 2 படி இப்போ கருவேப்பிலை இருக்கும். லிட்டரில் அளந்தோம்னாக்கா நல்லா உருகிட்டு 2 படி இருக்கும் இந்த கருவேப்பிலை இந்த அளவுக்கு எல்லாம். அப்புறமா நான் அளவை பற்றி நான் போடுறேன் இதுவாக. இப்போ இதை வந்து பொடி பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து பொடி பண்ணிவிட்டு முதல்ல இதை பொடி பண்ணிக்கணும். இதை பொடி பண்ணிவிட்டு அப்புறமா இதையும் சேர்த்து அதுக்கிடையில் வந்து வெள்ளைப்பூண்டு நல்லா ஒரு 1/4 கிலோ வெள்ளைப்பூண்டு இந்த இவ்வளவுக்கு நல்லா ஒரு 1/4 கிலோ வெள்ளைப்பூண்டு உரித்து அதையும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு வதக்கி அதையும் இது கூட போட்டு பொடிக்கணும். அப்புறமா பொடிச்சாவிட்டு பொடியை பார்த்துக்கலாம் நமக்கு ருசிச்சு. இப்போது அந்த எல்லாம் வறுத்து வச்சது அந்த கறிவேப்பிலை வறுத்து வச்ச கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகு, ஜீரகம், பெருங்காயம் எல்லாத்தையும் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் பொடிச்சிட்டு அது கூட வந்து இந்த வதக்கின வெள்ளைப்பூண்டும் மேலே அதிகமாக இந்த வெள்ளைத்தூள் வெல்லம் வந்து இந்த பனவெல்லம் இந்த என்ன சொல்கிறது நாட்டு சர்க்கரைன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த நாட்டு சர்க்கரைங்கிறது இந்த வெள்ளைத்தூள் அதுவும் இந்த வெள்ளைப்பூண்டு வதக்கினது இதையும் போட்டு இந்த வெள்ளைப்பூண்டு வதக்கினது இப்போ சூடாக இருக்குது. இதில் போட்டு ஆறட்டு இதை வந்து போட்டு அரைச்சிட வேண்டியது. ஒரு சுழட்டை அரைச்சிட்டோம்னாக்கா இந்த வெள்ளைப்பூண்டும் அதில் சேர்ந்துக்கும். இது வந்து வெள்ளைப்பூண்டு வந்து தனியாக ஒன்றும் ஈரம் பிடிக்கும் அப்படியெல்லாம் இல்லை. வதக்கினது வந்து அந்த வதங்கினத்தில் கொஞ்சம் ஈரம் போயிடும். கொஞ்சம் அதில் நல்லெண்ணெய் விட்டு வதக்கினதுனால அந்த நல்லெண்ணெய் பசை இருக்கும். ஆனால் வந்து பொடிச்சோம்னாக்கா அது வந்து அந்த பொடியோடு சேர்ந்து நல்லாயிருக்கும். சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். சப்பாத்தி சுட்டு அது மேலே அப்படி தூவி விட்டு சுருட்டி எடுத்துட்டு போய் சாப்பிடலாம். இட்லிக்கு வந்து இட்லியை வந்து அப்படி ரவுண்டாக இருக்கிற இட்லி அப்படி கொஞ்சம் நறுக்கிட்டு அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் நல்லெண்ணெயை தொடச்சிட்டு இந்த பொடியை கொஞ்சம் அப்படி தூவி விட்டுட்டு எடுத்துகிட்டு போய் இட்லி பர்கர் ஆட்டமாக வச்சு சாப்பிடலாம். கருவேப்பிலை பொடி வச்சு இட்லி பர்கர் ஆட்டம் வச்சு சாப்பிடலாம். தோசை பொடிக்கு வந்துட்டு கருவேப்பிலை பொடி தோசைன்னுட்டு தோசையை இதாக்கி விட்டுட்டு பரத்தி விட்டுட்டு அதில் இந்த கருவேப்பிலை பொடியும் அப்படி தூவி விட்டுட்டு அப்படி எண்ணெயும் தெளிச்சுட்டு அப்படி மூடி வச்சு அப்படியே சுருட்டி எடுத்து வச்சுட்டு அதையும் சாப்பிட்டுக்கலாம். வந்து தயிர் சாதத்து கூட ஒரு ஓரமாக வச்சு சாப்பிடலாம். அப்படி இது வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். அனைவரும் சமைத்து உண்டு ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துகள். வாழ்க நலமுடன்.